பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 126 சங்கீதம் 5 வசனம் 6 வசனம், கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை நாம் படிக்கும்போது இன்றைக்கு பார்த்திங்கன்னா விவசாயியுடைய வாழ்க்கையை நாம் பார்க்குறோம். இந்த விவசாயிகள் தங்கள் நிலத்தில் அந்த விதைகளை தூவுவதற்கு முன்பதாக அந்த நிலத்தில் அவங்க நிறைய வேலை செய்வார்கள். அந்த நிலத்தை உழுது அதில் தண்ணீர் பாய்ச்சி அதில் உரங்களை செலுத்தி திரும்ப அதை உழுது அந்த நிலத்தை ஒரு நல்ல நிலமாக மாற்றி அந்த நிலத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எடுத்து அகற்றி அந்த விதை முளைப்பதற்கு என்று சொல்லி அந்த நிலத்தில் ஒரு நிறைய வேலை செய்வார்கள். அந்த வேலை செய்யும் அது பல நாட்களாக அந்த விவசாயிகள் அந்த நிலத்தில் தங்கள் நிலத்தில் வேலை செய்வார்கள். ஆனால் அவங்க வேலை செய்கிறதற்கு எந்த கூலியுமே யாரும் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அது அவர்கள் நிலம். அந்த நிலத்தில் அவங்க என்ன செய்யணும், நல்லா வேலை செய்யணும். நல்லா வேலை செஞ்சுட்டு பிற்பாடு பார்த்திங்கன்னா அந்த நிலத்து மேலே அவங்க விதையை அள்ளி தூவார்கள். அந்த விதையை பார்த்திங்கன்னா அந்த விதை எப்படின்னா, அவன் ஏற்கனவே கொஞ்சம் விதையை நிலத்தில் விளைந்த தானியத்தில் கொஞ்சம் விதை என்று விதைக்க வேண்டும் என்று சொல்லி எடுத்து வைத்திருப்பான். தன்னுடைய ஆகாரத்தில் ஒரு பகுதியை விதைக்க வேண்டும் என்று எடுத்து வைத்திருப்பான். அந்த விதையை பத்திரப்படுத்தி அது விதைப்பதற்கான எல்லா காரியத்தையும் செய்து இப்போ என்ன செய்கிறான், அந்த நிலத்தில் அந்த விதையை அள்ளி தூவதற்கு எடுத்துக்கொண்டு வருகிறான். எடுத்துக்கொண்டு அந்த நிலத்தில் அவன் உழுது போட்ட நிலத்தில் அந்த விதையை தூவுவதற்கு வரும்போது அவன் மைண்டில் என்ன இருக்குன்னா, ஆண்டவரே, இந்த விதையை நான் விதைக்கிறேன், இது நல்ல அறுவடை கொடுக்கணும், இது என்னுடைய உணவுக்காக எடுத்து வைக்கப்பட்ட தானியத்தில் உள்ள விதைகள், இந்த விதைகள் பன்மடங்கு பெருகணும், நல்ல விளைச்சலை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட பாரத்தோடு தான் அவன் விதைப்பான். ஏனென்றால் பலவிதமான சூழ்நிலைகள், காற்றடிக்கும், வெள்ளங்கள் குழப்பி விட்டுரும். இப்படிப்பட்ட சூழ்நிலை விளைச்சலை கெடுத்து விடக்கூடாது. அதுபோல் எதிரிகள், மிருகங்கள், காட்டு மிருகங்கள் என்னுடைய விளைச்சலை கெடுத்து விடக்கூடாது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அந்த விதைப்பான். கண்ணீரோடு கூட தான் விதைப்பான், வேதனையோடு தான் விதைப்பான். அந்த விதையை விதைத்துட்டு அவன் என்ன செஞ்சிருவான், தன்னுடைய இடத்துக்கு போயிடுவான். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்ற வார்த்தையின்படி அந்த விதைகள் என்ன செய்யணும்னா முளைக்க ஆரம்பிக்கும். அந்த விதைகள் முளைக்க ஆரம்பித்த பிற்பாடு இந்த விவசாயி என்ன செய்கிறான், அடிக்கடி நிலத்தை பார்க்குறான். அந்த விதை பயிராகி வரும்போது அந்த பயிருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் செய்கிறான். செய்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த அறுவடை நாள் வரும்போது அந்த நிலத்தில் விளைந்த அந்த அவ்வளவு தானியத்தை அறுத்து அவன் சுமந்து சந்தோஷத்தோடு கூட கொண்டு வருவான். ஏன்னா அவன் ஒரு 6 மாதம் 7 மாதம் உழைத்திருப்பான். அந்த அத்தனை உழைப்புக்கும் தகுந்த வெகுமதியை அந்த விதைத்த விதை மூலமாய் பெற்றுக்கொள்கிறான், சந்தோஷத்தோடு கூட பெற்று வருகிறான் என்று ஆண்டவர் இங்கு பதிவு பண்ணுகிறார். இன்றைக்கு காலை நேரத்தில் இந்த வார்த்தை மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னா, நம்ம கர்த்தரை நம்பி நம்ம என்ன செய்யணும், விதைக்கணும். இந்த விதைக்கிற ஊமையை பார்த்திங்கன்னா அதில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் 100 மடங்கு பலன் கொடுத்தது. அப்போ நம்ம எங்கே விதைக்கிறோம், தேவன் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்ம எங்கே விதைக்கிறோம், நல்ல நிலத்தில் விதைக்கிறோமா இல்லைன்னா கெட்டு போன நிலத்தில் விதைக்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அதில் நம்ம ஒரு பகுதியை என்றைக்குமே விதையாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதை என்ன செய்யணும், விதைக்கணும். அல்லேலூயா. அப்போது நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்களில் ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சு அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற கெட்ட நிலங்களுக்கு அடையாளம் இருக்கிற இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த வட்டிக்கு கொடுக்கறது, பல்வேறு காரியத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த விதைகளை, இந்த பணங்களை டெபாசிட் பண்ணுறாங்க. இறுதியில் பார்த்திங்கன்னா பேப்பரில் படிக்கிறோம், அதெல்லாம் ஏமாற்றப்படுகிறது. அநேகருடைய அதாவது இன்னும் சில பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பணம் கொடுத்தா அதிகமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுக்கிற கூட்டங்கள் உண்டு. அந்த நிலத்தில் கொண்டு விதைச்சிருவாங்க. விதைச்ச பிற்பாடு பார்த்திங்கன்னா அவங்க லாஸ்ட்டு அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை இல்லாமல், பணம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நல்ல நிலத்தில் விதைக்கப்படணும். நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நல்ல நிலத்தில் விதைக்கணும், டெபாசிட் பண்ணணும். அப்போ நல்ல நிலம் என்பது தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணி.
ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு நம்ம என்ன செய்யணும்? விதைக்கணும். அல்லேலூயா. அது விதைக்கும் போது தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். எப்படி அந்த விதையை விதைக்கிறவன் அவன் அறுவடையை அள்ளி சுமந்து கொண்டு வருவது போல, நம்ம ஆண்டவரை கர்த்தருக்காக நம்ம விதைக்கும் போது அதை பன்மடங்கு பெருக பண்ணி நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை எங்கே விதைக்கிறோம்? நல்ல நிலத்தில் விதைக்கிறோமா? இல்லை கெட்டுப்போன நிலத்தில் விதைக்கிறோமா? தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக விதைக்கிறோமா? நம்முடைய காரியங்களுக்காக விதைக்கிறோமா என்பதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஈசாக்கு பாருங்கள், வறட்சியான இடத்துல இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் விதையை விதைக்கிறான். அந்த வறட்சியான பஞ்ச தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவன் விதைக்கிறான். அந்த ஆண்டு 100 மடங்கு பலனை பெற்றான். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக நீங்கள் உங்களுடைய விதைகளை, உங்கள் வருமானத்தை விதையுங்கள். நிச்சயமாக பன்மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் விவசாயி போல, விதைக்கிறவனை போல கண்ணீரோடு கூட விதைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரே, அங்கே விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்படணும். கெட்டுப்போன நிலத்தில் விதைச்சிடக்கூடாது. உலக காரியங்களை விதைச்சிடக்கூடாது. தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக ஆண்டவரே, அவங்க இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விதைக்கணும் ஆண்டவரே. அப்படி விதைக்கும் போது பன்மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்க என்ற வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.